श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाख्यमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिम् संश्रये देशिकेन्द्रम् ईशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गार्जुराकटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्ति सरस्वतीं संश्रितकामधेनुं त्वत्प्रेषश्रवणयोर्मृतायमानां तुल्यान् त्वदीयमणिनूपुरसञ्चितानां गोदे त्वमेव जननि त्वदुमिट्टवारिकां वाचं प्रसन्नमुद्रां मम संविदेहि रामानुजया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमान् अस्मत् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदां भुजैर्मुरुक्म व्यामोहतः तदितराणि चराय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया भूतिः सर्वं विदेव नेमेन मदन्वयानाम् आद्यस्य न कृपतेर्वकुलाभिरामं श्रीवत्तदङ्गिरोडं ब्रह्मान्मोद्रां भूतं सरश्च मगताक्योष्ठनाथ श्रीभक्तिसारपरिशेखरयोगिवाहान् भक्ताङ्गिरेणुप्रकारितीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं मृदोऽस्मि नित्यं कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरम् यस्य गोपिप्रकाशाभिया विद्येनैदन्तमः प्रायप्रवदने पुंसाम् पौनपुण्यं निवारेण सच्चिरङ्गभर्तुर्माम् अव्याघात् अभयमुद्रितः அருளிச்செயல் ஆரம்பம் திருமங்காழ்வாருடைய பெரிய திருமொழி அனுபவிச்சிருக்கும். 9ஆம் பத்து 9ஆம் திருமொழி முடிஞ்சது. 9ஆம் பத்து 10ஆம் திருமொழி இன்றைய அனுபவம் நமக்கு. கீழே தென் திருமலையான திருமாலின் சோலையும் அதில் எழுந்தருளியுள்ள அழகரையும் அனுபவித்தார் ஆழ்வார். இருந்த போதிலும் அவருடையதான அபிமதம், அதாவது அவர் நினைத்த மாதிரி உடனே அது கூடாமையாக திருக்கோட்டியூர் பெருமான் திருக்கோட்டியூரான் அவர் அனுபவிக்கிறார். என்ன காரணம்னா, அது பாண்டி நாட்டுக்கு திலகம் போன்று விளங்கக்கூடியதான ஒரு திவ்ய தேசம். அதாவது ஹிரண்யனை எப்படி அழிக்கிறது தேவர்கள்லாம் ஆலோசிக்கிறதுக்கு ஒரு தகுந்த இடத்தை தேடினாலாம். அப்பதான் அவளுக்கு தெரிஞ்சது, கதம்ப முனிவர் ஒரு சாபத்தினாலே தீயவர்கள் யாரும் இந்த கேத்திரத்துக்கு வர முடியாதுன்னு ஒரு இடம் இருந்தது, ஒரு ஸ்தலம். அங்க போய் சேர்ந்தாவா. ஏன்னா அப்ப தேவர்களும் ரிஷிகளும் எம்பெருமானை வேண்டுவதற்காக கோஷ்டியாக திரளாக கூடினார்கள். அவர்களுக்கு பிரத்யட்சமாகி அருளிதே காரணமாக திருக்கோட்டியூர் கோஷ்டிபுரம் என்று அதற்கு பெயர் ஏற்பட்டது என்பது ஸ்தல புராணம். அதனால திருக்கோட்டியூரான் தன்னுடையதான மனோபீட்டத்தை நிறைவேற்றுவான் என்ற எண்ணத்தினாலே திருக்கோட்டியூர் எம்பெருமானை பாடுகின்றார். இந்த திவ்யதேசத்துக்கு பல பெருமைகள் உண்டு. பராசரப்பட்டர் இந்த ஸ்தலத்தில் நெடுநாள் வாழ்ந்தார். பாஷ்யக்காரர்கள் கூலத்தாழ்வானும் இந்த ஸ்தலத்திற்கு பலமுறை எழுந்துருளி சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள். பெருமாளுக்கு பேர் சௌமியநாராயண பெருமாள். கிழக்கு நோக்கி சைன திருக்கோலம், திருவாமகள் நாச்சியார், அஷ்டாங்க விமானம். அங்கே கர்ப்ப கிரகமே மொத்தம் 4 டயர் 4 தளங்களா இருக்குது. தரமட்டத்தில் சைனம், அதுக்கு மேல் மாடியில் நில திருக்கோலம், அதற்கு மேலே இருக்கக்கூடிய தளத்தில் வீற்றிருந்த திருக்கோலம்,
தரமட்டத்துக்கு கீழே நடனகிருஷ்ணன், பிராகாரத்தை வடபுறம் கிருண்ணினை ஓடி பிடிக்கிறது மாதிரியும் மார்பை பிழைப்பது போலும் சிங்கப்புரானுடைய அந்த திருவுரங்கள் அங்க இருக்கு. பார்த்தோம்னா இந்த கேத்திரம் தான் திருக்கோட்டியூர் நம்பியிடத்திலே திருமந்திர ரகசியார்த்தங்களை எல்லாம் பாஷ்யக்காரர் வந்து அங்கு உபதேசம் பெற்றார் என்பது இந்த கஷேத்திரத்துக்கு ஒரு பெருமை. இப்ப இந்த 9ஆம் பத்து 10ஆம் திருமொழி முதல் பாசுரத்தை பார்க்கலாம். எங்கள் எம் இறை எம்பிரான் இமையோர்க்கு நாயகன் ஏத்து அடியவர் தங்கள் தம் மனத்து பிரியாது அருள் புரிவான். எங்கள் எம் இறை எம்பிரான் இமையோர்க்கு நாயகன் ஏத்து அடியவர் தங்கள் தம் மனத்து பிரியாது அருள் புரிவான். பொங்கு தன்னருவி புதம் செய்ய பொன்களே சிதற இலங்கு ஒளி செங்கமலம் மலரும் திருக்கோட்டியூரானே. பொங்கு தன்னருவி புதம் செய்ய பொங்கலே சிதற இலங்கு ஒளி செங்கமலம் மலரும் திருக்கோட்டியூரானே. பாசுரத்துடைய திரண்ட பொருள் போல பார்க்கலாம். எங்களுக்கு சுவாமியாயும் எங்கள் எம் இறை எம்பிரான் எங்களுக்கு உபகாரகனாயும் இமையோர்க்கு நாயகன் நித்தியசூரிகளுக்கு நிர்வாகனாயும் ஏத்து அடியவர் தங்கள் தம் மனத்து பிரியாதருள் புரிவான். ஸ்தோத்திரம் செய்கின்ற மெய்யடியார்கள் மனங்களிலே தங்கி என்றும் அங்கு விட்டு நீங்காமல் இருக்கு அருள் செய்யக்கூடிய எம்பெருமான் எங்கன்னா பொங்கு தன்னருவி பொங்கி வருகின்றதாயும் குளிர்ந்ததாயும் உள்ள அருவிகள் ஒளிமிக்க திவிலைகளை சிந்துவது போல மேகங்கள் என்ன பண்றது, பொன்களையே சிந்துவதனாலே மிகுந்த ஒளியை உடையவராய் செங்கமலங்கள் மலர்கின்ற திருக்கோட்டியூரிலே எழுந்தருளிலே எம்பெருமான் அப்படிங்கிறாருங்க. அதாவது இங்க இந்த பதங்கள் பார்க்கலாம். எங்களில் எம் இறை, அதாவது அவர்களுள்ளும் ஆத்மாக்கள் பலராக இருந்தாலும் உண்மை உணர்ந்த எங்களுக்கே சுவாமி. எங்கள் இறை எம் இறை அகில ஜெகத் சுவாமின்னு அஸ்வத் சுவாமின்னு அது மாதிரி அதைத்தான் வச்சுட்டு ஆச்சரியமாக பேசுறாருன்னு பின்னால பாஷ்யக்கார் எம்பிரான்கிறார். எம்பிரான்னா எப்படிப்பட்டவன்? மற்றவர்களை விட அவனது உண்மைத்தன்மையை நாங்கள் அறியும்படி செய்த பேர் உபகாரம். அப்புறம் இமையோர்க்கு நாயகன், அப்படி நித்தியசூரியர்கள் வணங்கும் அந்த ஆச்சரியபூதன். அப்புறம் ஏத்து அடியவர் தங்கள் தம் மனத்து பிரியாத அருள் புரிவான். மலையும் ஊரும் மற்றவையும் அந்த திருமாலை நினைப்போரும் மனங்கள் தான். அது மாதிரி அவ்வாறு அறிந்து அருள் புரிவான். அருள்களுக்கானவர் உள்ள இடம் இது அப்படிங்கிறார். அந்த மலையை நினைச்சாலும் ஊரை நினைச்சாலும் மற்றவர்களை நினைச்சாலும் தன்னை நினைச்சா நினைக்கக்கூடியதான அவ்வளவு சொலவன். அது எப்படிப்பட்ட இடம்னா பொங்குதன் அருவி புதம் செய்ய பொன்களே சிதற, அதாவது தாவி குதித்து வருகின்ற அருவிகள் தாமரை மலர்களுக்கு ஜீவனாய் அமைந்தாலும் மாறி பொழியும் அந்த துளிகள், பொன்மயமான துளிகள் அந்த தாமரை மலர்களுக்கு அழகை ஒளியும் கூட்டுறதுங்கிறார். பொங்கு தன்னருவி புதம் செய்ய பொன்களே சிதற. அது மாத்திரம் இல்லாமல் அங்குள்ள ஒரு மலரிலும் பொன் வாசம் செய்தாள் அப்படின்னு அபிப்பிராயம் போட்டிருக்க அழ்வா இருக்குங்க.
எனவே இப்பகுதிக்கு இறைவன் விசேஷமாக எழுந்தொழிருப்பது சிறந்தது. திருக்கோட்டியூரானே, செங்கமலம் மலரும் திருக்கோட்டியூரானே என்கிறார். அப்புறம் 2வது பாசுரம். எவ்வநோய் தவிர்ப்பான் எமக்கு இறை இன்னகை துவர்வாய் நிலமகள் செவ்வி தோயவல்லான் திருமாமகட்கு இனியான். எவ்வநோய் தவிர்ப்பான் எமக்கு இறை இந்நகைத்துவர்வாய் நிலமகள் செவ்வி தோயவல்லாம் திருமாமகட்கு இனியான். மவ்வல் மாலை வண்டுகாடும் மல்லிகை மாலையொடும் அணைந்த மாருதம் தெய்வம் நாரவரும் திருக்கோட்டியூரானே. மவ்வல் மாலை வண்டாடும் மல்லிகை மாலையொடும் அணைந்த மாருதம் தெய்வம் நாரவரும் திருக்கோட்டியூரானே. எவ்வ நோய் தவிர்ப்பான். எவ்வன்னா ஒருவராலும் நீக்க முடியாதுன்னு அர்த்தம். அதாவது தம்முடைய எல்லா விதமான துன்பங்களையும் போக்குவதற்காகவே எம்பெருமான் பிராட்டிமார்களுடன் திருக்கோட்டியூரிலே எழுந்தருளினான் அப்படின்னு ரொம்ப ஆனந்தத்தோடு சொல்றாரு சந்தோஷத்தோட. இது திரண்ட பொருள் என்னன்னா, இந்த ஸ்லோகம், இந்த பாசுரத்துக்கு யாராலும் நீக்க ஒண்ணாத துன்பங்களை போக்குவதற்காகவே எவ்வநோய் தவிர்ப்பான் எமக்கு இறை. எம்பெருமானும் இனிய புன்சிரிப்போடு சிவந்த வாயினை கொண்ட பூமி பிராட்டி இந்நகை துவர்வாய் நிலமகள் செவ்வி தோயவல்லான். அந்த பூமி பிராட்டினுடைய செவ்விய அழகினை அனுபவிக்க வல்லவனும் திருமாமகட்கு இனியன். அதனாலே பெரிய பிராட்டிக்கு போக்கிய பூதனமான எம்பெருமான் மவ்வல் மாலை வண்டு ஆடும் மல்லிகை, வண்டுகள் மவித்தாடுகின்ற ஜாதி மல்லிகை பூமாலையோடும் மல்லிகை பூமாலையோடும் சேர்ந்து அணைந்த காற்றானது அப்ராகிருதமான கந்தத்தை உடையதாய் உலாகின்ற அந்த திருக்கோட்டியூரிலே எழுந்தருளியுள்ளான் என்பது இதற்கு பொருள். பதங்கள் என்னன்னு பார்க்கணும். எவ்வ நோய் தவிர்ப்பான்கிறார். எப்படிப்பட்ட நோயா இருந்தாலும் யாராலும் தீர்க்க முடியாது, ஒருவராலும் நீக்க முடியாத துன்பத்தை போக்குவதற்காக. அதனால அப்படி சொல்றார், யாராலும் தீர்க்க முடியாத துன்பத்தை போக்குவன். அதனால எம்பெருமான் தான் உண்மையாகவே துன்பங்களை நீக்க முடியும் என்று இதில் விசேஷமாக அங்கே சொல்ற பொழுது இங்க மேல சொல்றார், எமக்கு இறை இந்நகை துவர்வாய் நிலமகள் செவ்வி தோயவல்லான். இந்நகை துவர்வாய் என்னால எப்படின்னா, துவர்வாய்னா சிவந்த வாய், தோய்தல்னா அனுபவித்தல். அதாவது இவளே ஐங்கருவிகளுக்கும் ஏற்ற திவ்யமான இன்பத்தினை தருவதற்கு ஏற்ற செவ்வியுடையவள். அது பூமி பிராட்டி எம்பெருமானுக்கு. அவர் திருமாமகட்கினியான், அதனாலே பெரிய பிராட்டியாருக்கும் இனிமையானவன். அதனால் என்னன்னா, எனவே நமக்கும் இனியவன் என்பதை புறவைக்கிறார். திருவாய்மொழியில சொல்லச்ச நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் என்பனேன்னார். கூந்தல் மலர் மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் குலவாயர் கொழுந்துக்கும் கேழ்வன் தன்னை சொன்ன அவரு நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் என்பனை நரணும். அது இவர் மனசுல ஓடுறது. அங்க மவ்வல் மாலை வண்டாடும் சொல்றாரும் மேல மல்லிகை மாலையோடும் அணைந்த மாருதம் தெய்வம் நாரவரும் திருக்கோட்டியூரானே.
மொவ்வலை போன்ற நிலவாமகுண்டன், மல்லிகை மாலை போன்று திருமாமகுண்டன் சேர்ந்த நல்ல வாசனை சுகந்தம் உள்ள வீதி வலம் வருகின்றவன் சர்வகந்தனான பகவான் என்பதை வாயு உணர்ந்து நமக்கு உயிர்த்து உணர வைத்தார். அவன் இல்லாமல் அந்த கோஷ்டி கோஷ்டி சோபிக்காது. அப்புறம் 3வது பாசுரத்தில் வெள்ளியான் கரியான் மணி நிறவண்ணன், வெள்ளியான் கரியான் மணி நிறவண்ணன் விண்ணவர் தமக்கு இறை எமக்கு ஒளியான் உயர்ந்தான் உலகேழும் உண்டு உமிழ்ந்தான். வெள்ளியான் கரியான் மணி நிறவண்ணன் விண்ணவர் தமக்கு இறை எமக்கு ஒள்ளியான் உயர்ந்தான் உலகேழும் உண்டு உமிழ்ந்தான். துளு நீர் மொண்டு கொண்டு சாமரை கற்றை சந்தனம் உந்தி வந்து அசை தெள்ளு நீர் புறவில் திருக்கோட்டியூரானே. துள்ளு நீர் மொண்டு கொண்டு சாமரை கற்றை சந்தனம் உந்தி வந்து அசை தெள்ளு நீர் புறவில் திருக்கோட்டியூரானே. வெள்ளியான்னா வெண்மை நடுவன், கரியான்னா கரிய நடுவன். இங்கே யுகங்கள் தோறும் தன்னை ஆசிரியிக்கின்றார்களோ அவர்களுடைய உகப்பிற்கு ஏற்றவாறு வண்ணத்தை உடையவனவாம். பிரளய காலத்தில் எல்லாவற்றையும் காக்கும் இயல்பினாயும் உள்ள எம்பெருமான் காப்பதற்காகவே திருக்கோட்டியூரிலே எழுந்தருளினான் என்பது இங்கே இவர் இந்த பாசுரத்தை தெரிவிக்கிறார். அதாவது இங்கே திரண்ட பொருள் என்னன்னா, கிருதயுகத்திலே வெண்மை நிறுவனைவனாய், கலியுகத்திலே கருத்த நிறுவனவனாய், துவாபரத்திலே மஞ்சள் நிறுவனை நிறத்தை உடையவனாய், நித்திய சூரியனுக்கு நிர்வாகனாய், எல்லோருக்கும் அதிபதியாய், அதான் வெள்ளியான் கரியான் மணிநிற வண்ணன் விண்ணவர் தமக்கு இறை எமக்கு இங்க சொல்றார் ஒளியான். எனக்கு எப்படி இருக்கான்னா, வைத்தகன் வாங்க உண்ணாதபடி தன் அழகை காட்டில் தந்தவனாய், உலகேழும் உண்டு உமிழ்ந்தான். 7 உலகங்களையும் பழைய காலத்தில் உள்ளே ஒழுங்கி பின்பு உமிழ்ந்த ஆபத்சகனாய் இருப்பவன். துள்ளு நீர் மொண்டு கொண்டு சாமரை கற்றை, துள்ளி வருகிற நீரானது சாமரத்திரளையும் சந்தனத்தையும் இழுத்து கொண்டு வந்து கரைகளை தள்ளி அப்படி அலையாது இருப்பதனாலே தெளிந்த நீரை உடைய குறிஞ்சி முல்லை நிலங்களை உடைய திருக்கோட்டியூரிலே எழுந்தியுள்ள எம்பெருமான் என்பதாக இதுக்கு திரண்ட பொருள். இங்க வெள்ளியான் கரியான் மணிநிறவண்ணன் விண்ணவர் தமக்கு இறை எமக்கு ஒள்ளியான் உயர்ந்தான் உலகேடும் உண்டு உமிழ்ந்தான். யுக யுகே வர்ணபேதோ நாமபேதோஸ்ய வல்லவ சுக்லபீதா ததா ரக்தா இதானீம் கிட்டதாங்கதா சுக்லவர்ண சத்ய யுகே சுதீவ்ர தேஜசாவிருதா திரேதாயாம் ரக்தவர்ணோயம் பீதோயம் துவாபரே விபுः கிருஷ்ணவர்ண கலௌ ஸ்ரீமான் தேஜசாம் ராசிரேவ பரிபூர்ணதமம் பிரம்ம தேன கிருஷ்ண இதி ஸ்மிருதா. இது பிரம்ம வைவர்த்த புராணத்தில் கர்காச்சாரியர் நந்தகோபுர சொல்ற மாதிரி இருக்கிற ஸ்லோகங்கள் இது. ஏன்னா பாதுகா சேஷத்துல பகுரத்ன பద్ధதியில சுவாமி தேசிகனும் மணிபிஸ்தத ரக்தபீத கிருஷ்ணை
பவதி காஞ்சன பாதுகே விசித்ரா யுகபேத விகல்பிதம் முராரேஹே யுகபத் தர்ஷயதீவ வர்ணபேதம். அதனால ஆச்சரியமாக அப்படி இவருமே திருமங்கையாழ்வாரே வேற பதிகத்தில் அந்த இந்தளூர் பாசுரத்தை பண்ணச்சு இந்த வர்ண பேதங்கள்லாம் அங்கே சொல்றார். அந்த திருக்கோட்டியூர் வர்ணிக்கச்ச எப்படி இருக்குன்னா, துள்ளு நீர் மொண்டு கொண்டு சாமரை கற்றை சந்தனம் முந்தி வர, ஜலப்பிரவாகமே எம்பெருமான் எழுந்தருளைமையினாலே சாமரையும் சந்தனத்தை கொண்டு தன்னாலே முடிந்த, அதாவது பெருமாளை வெறும் செய்கிச்சு வெறுங்கையோடு வரக்கூடாது, அது மாதிரி வித்தகத்தை உபயோகாது அந்த சாஸ்திரத்தை வச்சுட்டு தன்னால் முடிந்த கைங்கரியத்தை செய்கின்றதுன்னா மனிதர்கள் செய்ய வேண்டாமோ என்றதான கருத்து இந்த பாசுரத்தை உள்ளமைந்தது. அருளிச்செயல் ஆரம்பம் திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுல 9ஆம் பத்து 10ஆம் திருமொழி திருக்கோட்டியூர் விஷயமான பாசுரங்கள். முதல் 3 பாசுரங்கள் பார்த்தோம். இப்ப 4வது பாசுரம் அதிலிருந்து நமக்கு அனுபவம். ஏறுமேறி இறங்கும் ஒன்மழுப்பற்றும் ஈசற்கு இசைந்து ஏறும் ஏறி இலங்கும் ஒன்மழுப்பற்றும் ஈசற்கு இசைந்து உடம்பில் ஓர் கூறுதான் கொடுத்தான் குலமாமகட்கு இனியான் நாறு செண்பகம் மல்லிகை மலர் புல்கியின் இளவண்டு நல்நரும் தேரல் வாய் மடுக்கும் திருக்கோட்டியூரானே. ஈசற்கு இசைந்து உடம்பில் ஓர் கூறுதான் கொடுத்தான் குலமாமகட்கு இனியான் நாறு செண்பகம் மல்லிகை மலர் புல்கி இன் இளவண்டு நல் நரும் தேரல் வாய் மடுக்கும் திருக்கோட்டியூரானே. முந்திர பாட்டில் ஆபத்சகன் மிகவும் மேன்மையிட்டிருப்பவன் இந்த எம்பெருமான் சொன்னவர். இதில் ரொம்பவும் நீர்மையுடையவன் என்பதை விஸ்தாரமா இங்கே சொல்றார். பரத்துவத்தையும் காண்பிச்சு சௌசீல்யம் சௌலபியத்தையும் காண்பிக்கக்கூடியவன் கத்த என்ன சொல்றார்? ஏறும் ஏறி இலங்கும் உன் மழுப்பற்றும் ஈசருக்கு இசைந்து. ரிஷப வாகனத்தை ரிஷபத்தை வாகனமாக கொண்டு ஏரியும் ஏறும் ஏரி ஏறுன்னா அதுக்காக விளங்குகின்ற வெம்மை வாய்ந்த அந்த மழு அதை பற்றி இருக்கக்கூடியதான ஈஸ்வருக்கு சிவனுக்கு இசைந்து மனம் இசைந்து உடம்பில் ஒரு கூறுதான் கொடுத்தான். தன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்திலே ஒரு பங்கினை கொடுத்தவனும் அப்புறம் குலமாமகட்கு இனியான்கிறார். குலமாமகளான திருமாமகளுக்கு இனியனா இருப்பவன் யாருன்னா நாறு செண்பகம் மல்லிகை மலர் புல்கி இன இடவண்டு நன்னரும் தேரல் வாய்மடுக்கும் திருக்கோட்டியூரானே. வாசனை நிறைந்த செண்பக மலர் மல்லிகை மலர்களை தழுவி நின்ற மிகவும் இளமை வாய்ந்த வண்டானது நல்ல வாசனை வாய்ந்த தேனை பருகும்படியான திருக்கோட்டியூரிலே எழுந்தொழிருக்கின்றானே அவன்தான். இது திரண்ட பொருள். பதங்கள் பார்க்கணும். ஏறுமேறி இலங்கும் உண்மழுப்பற்றும் ஈசற்கு இசைந்து உடம்பில் ஓர் குருதான் கொடுத்தான். எம்பெருமானுக்கு வேதாத்மா வைகேஸ்வரகா என்றிருக்கின்ற கருடன் வாகனம்னா இவருக்கு சிவபெருமானுக்கு எருது ரிஷபம் வாகனம். எம்பெருமானுக்கு அஸ்திர கிராமஸ்ய கிருஷ்ணஸ்ய பிரசூதிம் பிரசக்ஷதே என்றும் யதாயத்தன் ஜெகச்சக்கரம் காலச்சக்கரம் சாஸ்வதம் சொல்லக்கூடியதான திருவாழி ஆழ்வான் ஆயுதம்னா சிவபெருமானுக்கு எரி மழுவை கையிலே உணவன் மழுப்பற்றும் ஈசன்.
குலமாமகற்கு இனியான்கிறார். பெரிய பிராட்டியாருக்கு தன் மார்பிலே இடம் கொடுத்ததை போன்று உடலிலே ஒரு பகுதியை சிவபெருமானுக்கு பெருமான் அளித்தான். அது எதனால நீர்மையினாலே. ஆனா குலமாமகற்கு இனியான்னு கூட சொல்லிவிட்டு காரணம் அதாங்க. நாறு செண்பகம் மல்லிகை மலர் புல்கி இன் இளம்பண்டு நல்லாரும் தேரல் வாய்மடுக்கும் திருக்கோட்டியூரானே. சர்வகந்தனாகிய இவன் அங்கு எழுந்தொள் இருக்கிறது ஒரு காரணம். இயற்கையாகவே வாசனை மிகுந்த மலர்கள் அங்க இருக்கு. அதனால வண்டு மது கொண்டு கலக்க விடமா இருக்குது. அதுக்கப்புறம் இங்க அழகு இந்த பதங்கள் எதனாலன்னா, மல்லிகை மலர் போலே குலமாமகள், செண்பகம் போலே முக்கன்மூர்த்தி அப்படின்னு அதுல அந்த முதல்ல சொன்னதற்கும் பின்னால அந்த புஷ்பங்களுக்கு சொல்லிச்சு. அதனால வண்டுக்கும் செண்பகத்தோட மல்லிகை மேல்தான் ஆதரம் அதிகம் என்பதும் இல்ல சூச்சிதமாக அழகா. ஏன்னா எம்பெருமானும் தெய்வ வண்டாதரான். அதனால அப்படி ஆச்சரியமாக. அடுத்தது 5வது பாசுரத்தில் வங்கமா கடல் வண்ணன் மாமணி வண்ணன் விண்ணவர் கோன் மதுமலர் தொங்கல் நீள்முடியான் நெடியான் படிக்கடந்தான். வங்கமா கடல் வண்ணன் மாமணி வண்ணன் விண்ணவர் கோன் மதுமலர் தொங்கல் நீள்முடியான் நெடியான் படிக்கடந்தான். மல்குல் தோய் மணிமாட வெண்கொடி மாகம் மீது உயர்ந்து ஏறி வான் உயர் திங்கள் தான் அணவும் திருக்கோட்டியூரானே. மல்குல் தோய் மணிமாட வெண்கொடி மாகம் மீது உயர்ந்து ஏறி வானுயர் திங்கள் தான் அணவும் திருக்கோட்டியூரானே. வங்கமா கடல் வண்ணன். வங்கம்னா கப்பல். ஒரு தொங்கல்ங்கிற தொங்கல்னா மாலை. அதாவது தன் கைகள் மீது அவன் கைகள் மேலுறவே பூமியை எவ்வித வேறுபாட்டும் நினையாது அளந்த மிகச்சிறந்த சௌசல்யத்தை இங்க இந்த பாசுரத்தில் அனுசந்திக்கிறார். வங்கமா கடல் வண்ணன்னா மரக்கரங்களை உடைய அந்த சமுத்திரம் இருக்க மகார்ணவம்னு பேசக்கூடியது. அது இருக்கிற ரத்னார்ணவம் மகார்ணவம் அப்படிப்பட்ட கடல். அந்த கடல் போன்ற நிறத்தை உடையவன் வங்கமா கடல் வண்ணன். மாமணிவண்ணன் பெரிய கரிய ரத்தனத்தை போன்ற நிறத்தை உடையவன். அப்புறம் விண்ணவர் கோன் நித்தியசூரிகளுக்கு சுவாமியானவன். மதுமலர் தொங்கல் நீள்முடியான் நெடியான் மது நிறைந்த மலர்களாலே ஆன மாலையை உடைய நீண்ட கிரீடத்தை உடையவனும் சர்வாதிகனும் பூமி பூஜையும் தன் திருக்காலாலேயே அளந்து கொண்டவராக இருப்பவன் யாருன்னா படிகடந்தான். யாருன்னா மல்குல் தோய் மணிமாட வெண்கொடி மாகம் மீது உயர்ந்து ஏறி வானுயர் திங்கள் தான் அணவும் திருக்கோட்டியூரானே. மேகங்கள் தவழ்கின்ற ரத்தனமயமான மாடங்களிலே உள்ள வெண்ணிறம் வாய்ந்த இந்த துவஜ பட்டங்களானவை கொடி ஆகாயத்தின் மீது உயர பறந்து சொர்க்கத்திலே உயர்ந்து வர்த்திக்கின்ற சந்திரனை சென்று ஸ்பர்சிக்கின்ற அளவு தொடுகின்ற அளவு இருக்கக்கூடிய திருக்கோட்டியூர் இருக்க அந்த திருப்பதியிலே நித்தியவாசம் பண்றவன் என்பதாக இதுக்கு திரண்ட பொருள். வங்கமா கடல் வண்ணம்னா அவயவங்களும் அணிகலங்களும் அழகாகிய சரக்கிற்கு அறையான மரக்கலங்களை போன்றிருந்தன. அதுக்காக வங்கம் அந்த படத்தை போட்டு கடல் வங்கம் கடல் மாகடல் வங்கமாகடல் வண்ணன் மாமணி வண்ணன் என விட முடியாத ஒரு அழகு.
சுலபமான பேர்கள். ஏன்னா ஹரிநீல சிலா விபங்க நீலாக சுவாமி தேசிகன் தன்னுடைய அந்திம காலத்தில் எம்பெருமான சேவை சாதிக்கணும்னார். என்னன்னா சேவை சாதிக்கணும், எப்படி சேவை சாதிக்கணும்னா கிருஷ்ணாவதாரத்தை ஈடுபாடு. இந்த கிருஷ்ணாவதாரம் எப்படி இருக்கணும்னார். கிருஷ்ணவாத கோலம், பாலகிருஷ்ணன், அம்மா அப்படி தலைவாரி தலையில மயில் தோகை வச்சிருக்கா, கையில ஒரு புல்லாங்குழல். அதராஹிதாரு வம்சநாளா மகுட்டாலம்பி மயூர பிஞ்சமாலா ஹரிநீலசிலா விபங்க நீலா ஹரிநீலசிலா விபங்க நீலா பிரதிபாசந்து மம அந்திம பிரயாணே. இந்த ஹரிநீலசிலா விபங்க நீலான்னா என்னன்னா ரொம்ப அழகு. இந்த நீல கல்லு மணி இருக்க ரத்தனம், அந்த ரத்தனத்துடைய கலர்னு சாதாரணமாக சொல்லியிருக்கலாம் ஒரு கவியினுடைய வர்ணனை. அந்த ரத்தனம்னா சில சமயம் மேல அழுக்க பொழிஞ்சிருக்கலாம். அந்த ரத்தனத்தை உடைச்சா உள்பகுதியில் எவ்வளவு நீளம் எப்படி பழியில் இருக்குமோ அப்படின்னு. அந்த மாதிரி மாமணி வண்ணன் விண்ணவர் கோன், அயர்வரும் அவர்கள் அதிபதியவன், இமையோர் தலைவன். அப்புறம் மதுமலர் தொங்கல் நீள்முடியன், தேரோடு சேர்ந்த மலர், அதோடு சேர்ந்து தொங்குகின்ற அந்த முடி கிரீடத்தை உடையவன். நெடியான் படி கடந்தான், அவன் வரம் கேட்கிற போதும் மகாபலிட்ட ஒரு உருவம், பின் மேல ஒரு உருவமாக மாறி நினைத்த காரியம் கைகூடுறவாறு மிகவும் வளர்ந்து வானளாவி இருந்து இந்த உலகத்தை எல்லாம் அளந்தவன், பூமி அளந்தவன், படியே அளந்தபடி அவனுடைய படி. அப்புறம் மல்குல் தோய் மணிமாடவன் கொடி மாகம் மீது உயர்ந்து ஏறி வானுயர் திங்கள் தானளவும் திருக்கோட்டியூரானே. அவன மாதிரியே அவன் எழுந்திருக்கிற திருப்பதியில் உள்ள கொடிகள் அது ஆகாசத்தையும் சந்திரனையும் சென்று ஸ்பந்திக்கின்றன. கங்கை மாதிரி அது காட்சியடிக்கிறதுனால, ஏன் அவன் திருவடியிலேருந்து பிரவகித்த கங்கை அப்படி ஆறா பெருகி இருக்கச்சே எப்படி இருந்தோ அது மாதிரி வெள்ளவெளியர்னு வெண்கொடிங்கிறார் இவர். அதுக்கப்புறம் அடுத்த பாசுரம், 6வது பாசுரத்தில் காவலன் இலங்கைக்கு இறை கலங்க சரம் செலவைத்து காவலன் இலங்கைக்கு இறை கலங்க சரம் செலவைத்து மற்ற அவன் ஏவலம் தவிர்த்தான் என்னை ஆளுடை எம்பிரான். மற்ற அவன் ஏவலம் தவிர்த்தான் என்னை ஆளுடை எம்பிரான். நாவலம் புவி மன்னர் வந்து வணங்க மாகால் உரைகின்றது இங்கு என. நாவலம் புவி மன்னர் வந்து வணங்க மாலுரைகின்றது இங்கு என தேவர் வந்து இறைஞ்சும் திருக்கோட்டியூரானே. தேவர் வந்து இறைஞ்சும் மாலுரைகின்றது இங்கு என தேவர் வந்து இறைஞ்சும் திருக்கோட்டியூரானே. முந்தின பாசுரத்தில் அவனுடைய சௌசல்யத்தை அனுபவிச்சார். இங்கே தசரத மைந்தனாக ராகவனாக வந்து விரோதிகளை அழித்த அவனுடைய சக்தி பலம் அதை விசேஷமாக அனுபவிக்கிறார் இந்த பாசுரத்தில். பாசுரத்தில் திரண்ட பொருள் என்னன்னா, உலகிற்கு
தானே காப்பாளன் ரட்சகன் என்று இருப்பவன். அதாவது தன்னை நினைச்சிட்டு இருக்கான், அப்படி தன் தான் உலகத்துக்கே தான் காப்பாளன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இலங்கைக்கு இறைவனான ராவணன் அவன் கலங்கும்படியாக பானங்கள் ஏவி அவருடைய மிடுக்கை நீக்கி அருளி அதனால என்னை அடிமை கொண்ட சுவாமியினர். காவலன் இலங்கைக்கு இறை கலங்க சரமிசைல உய்த்து மற்ற அவன் ஏவலம் தவிர்த்தான் என்னுடையாடுடையம்பினான். ஏன்னா கண்ணார் கடல் சூழ் இலங்கைக்கு இறைவன் தன் திண்ணாகம் விளக்க சலஞ்சையில உய்த்தாய் அப்படின்னு இவரை சொல்றார். திருவேங்கட விஷயமா சொல்லச்சே இலங்கைக்கு இறைன் அப்படின்னா அவனுக்கு பதம். நான் உலகத்திற்கெல்லாம் தான் தான் ரட்சகன் நினைச்சுட்டு இருந்தான். தன்னை விட மேம்பட்டவன் யாருன்னு நினைச்சுட்டு இருந்தான். அவன் கலங்குபடியாக பானத்தை விட்டு அவனை அழித்து அப்படி விஜயராகவனாக வீரராகவனாக திகழ்ந்தான் இல்லையா? அப்படி ராவண சம்ஹாரம் பண்ண ஒரு செயலாலே என்னை அடிமை கொண்ட சுவாமி. அப்படிப்பட்ட எம்பெருமான எழுதியுள்ளது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அங்க என்ன விசேஷம்னா, நாவலம் புவி மன்னர் வந்து வணங்க மால் உரைகின்றது இங்கு என தேவர் வந்து இறைஞ்சும் திருக்கோட்டியூரானேங்கிறாருங்க. அதாவது நாவலம் பெரிய தீவில் உள்ள அரசர்கள் இங்கே வந்து எம்பெருமானை வழிபட அந்த காரியத்தை பார்த்து பிரம்மாதி தேவர்களும் ராஜாக்கள்லாம் வந்து சேவிக்கிறான், இப்ப நாம போய் சேவிக்க வேண்டாமான்னு பிரம்மாதி தேவர்களும் வந்து சேவிக்கும்படியான திருக்கோட்டியூரில் எழுந்தெழுப்பவன் அவன் தான். இந்த லங்காதிபதியை அழித்து என் உள்ளத்தை கவர்ந்தானே அந்த சுவாமி ராமனாக அனுபவித்து அவன் வீரத்தை இங்க ஏன்னா ஆண்டாளும் போற்றி சொல்லச்சே சென்றன்றைக்கு தென்னிலங்கை செற்றாய் திறன் போற்றின்னு தான் சொன்னான். திறன்னா அந்த வீரத்தன்மை. இங்க ஏன்னா அவன் எப்படி இருந்தான் அவனை சொல்லச்சே காவலன் இலங்கைக்கு இறை கலங்கன்னு சொல்றான். இலங்கைக்கு இறை ஏன்னா தானே எம்பெருமானை போய் காவல் தொழிலில் ஈடுபட்டவனாக தனக்கு தானே நினைச்சிட்டு இருந்தவன், தனக்கு தானே காவலன்னு சொல்லிட்டு இருந்தவன். நான் தான் எல்லாருக்கும் ரட்சகன், எனக்கு மிஞ்சினவன் யாரும் கிடையாதுன்னு அகந்தையோடு இருந்தவன். இலங்கைக்கு இறைவன். சூரியனும் அங்கு செல்வதற்கு போய் சூரியனே உதிக்க மாட்டான், நான் பயப்படுவனா. ஏன்னா ராவணனுக்கு பயந்துட்டு அங்கு சூரியனே அந்த போகாத உலகத்து அந்த நகரத்துக்கு தலைவன். அதனால சரியான இடம் கிடைத்ததினால ஞானம் முழுவதையும் அடைந்தவனாக நினைத்திருந்தான். அப்ப அவனுமே நடுங்கிற மாதிரி பண்ணினவன் எம்பெருமான் இங்க சொல்றார். யோ வஜ்ரப்பா இங்க வால்மீகி ஸ்லோகம் அழகு. யோ வஜ்ரபாதா சரி சன்னபாதன் சுக்ஷுபேனாபி சசார ராஜா சராமபாணாபிஹதோ பிரசார்த்தா சசால சாபம் சமுமோச்ச வீரஹா. அப்படி நடுங்கினான் அப்படிங்கிறார் வால்மீகிங்க. அப்படி அவனை கலங்குமாறு எம்பெருமான் அந்த பானங்களை எல்லாம் செலுத்தினார் ராமாவதாரத்தில். ஏன்னா ஏவலம் தவிர்த்தான்னு பதம் போட்டார். என்னன்னா தன்னை விட இந்த அஸ்திரம் பிரயோகம் இருக்க சமர்த்தம் யாரும் இல்லைன்னு அந்த ஒரு எண்ணம் இருந்து அவன்ட்டு அதை நீக்கினான். தம்பியையும் தனையர்களையும் மந்திரிகளையும் சேனாதிபதிகளையும் சிறு சிறு ஒவ்வொருத்தரா கொண்டுவிட்டு அப்புறம் அம்பெய்து அவனுடைய மெடுக்கையும் அழித்தான் ராமபிரான். அதனால அவன் என்னுடைய எம்பெருமான் என் மாதிரி சிந்தமான் பண்ணதுனால தன்னைத்தானே காப்பாற்றி எங்களுக்கு தன்னை ஈந்தமையால் அவன் எங்களுக்கு பரமசேஷியானான், பரமபோக்கியம் அவன். அதனால என்னுடைய எம்பிரான். அதுக்கப்புறம் அங்க சொல்ற பொழுது நாவலம் புவி மன்னர் வந்து வணங்க அவனை போட்டு போய் சேவிச்சா அவன் அருளாலே நாமும் அவனை போல் வில்லாளிகள் ஆவோம் என்றதான நினைவினாலேயே மன்னர்கள் இங்கு வந்து இவனை வணங்கி வழிபட்டார்கள். இதை பார்த்தா தேவர்கள் ஓஹோ நாமும் போய் நம்ம பதவி நிலைச்சு நிற்கணும்னா இந்த மன்னர்களைப் போல நாமும் சென்று அவனை வழிபட்டு சேவித்தால்தான் உண்டு என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் வந்து நாவலம் புவி மன்னர் வந்து வணங்க மால் உரைகின்றது இங்கு என தேவர் வந்து இறைஞ்சும். எம்பெருமான் உரைகின்ற இடம் இது, நாமும் சென்று சேவிக்க வேண்டும் என்று வந்து இறைஞ்சும்னு பதம் போட்டார்.
அப்படி இருக்கக்கூடியதான் திருக்கோட்டியூரானே என்று அறிவிக்கின்றார். அருளிச்செயல் ஆரம்பம் திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழி அனுபவிச்சிருக்கோம். 9ஆம் பத்து 10ஆம் திருமொழி 6 பாசுரங்கள் பார்த்தோம். 7வது பாசுரத்திலிருந்து என்று நமக்கு அனுபவம் பிராப்தமாறுது. 9, 10, 7. கன்று கொண்டு விளங்கனி எறிந்து ஆனிரைக்கு அழிவு என்று மாமழை நின்று காத்து உகந்தான். மாமழை நின்று காத்துகந்தான் ஆனிரைக்கு அழிவு என்று மாமழை நின்று காத்துகந்தான். நிலமாமகட்கு இனியல் கன்று கொண்டு விளங்கனி எறிந்து ஆனிரைக்கு அழிவு என்று மாமழை நின்று காத்து உகந்தான். நிலமாமகட்கு இனியான் குன்றின் முல்லையின் வாசமும் குளிர் மல்லிகை மணமும் மலைந்து. குன்றின் முல்லையின் வாசமும் குளிர் மல்லிகை மணமும் அலைந்து இளம் தென்றல் வந்து உலவும் திருக்கோட்டியூரானே. இளம் தென்றல் வந்து உலவும் திருக்கோட்டியூரானே. ஏ கன்றாகவும் விலங்கனிகளாகவும் மேலும் கீழுமாயிருந்து நலிவு செய்ய எண்ணிய அசுரர்களை 2 பேர் வந்தான். ஒருத்தன் கன்று உருவிலே வந்தான், ஒருத்தன் விலங்கனி உருவிலே வந்தான். 2 பேரும் சங்கேதம் பண்ணிட்டு கண்ணனை கொல்ல வேண்டும் என்று வந்தவர்கள். அதான் அப்படி 2 பேரையும் அழிப்பதற்கு சங்கல்பம் பண்ணின கண்ணன் ஒருவரை கொன்று மற்றவரை அழித்தார். அதாவது அந்த கன்றாக அந்த அசுரனுடைய காலை பிடிச்சி சுழட்டி அந்த மரத்திலே விலங்கனி உருவிலே இருந்த மற்றொரு அரசனையும் கன்று குணிலா எரிந்தாய் கடல் போற்றின ஆண்டாடும். அடுத்தது கோவர்தமன் மலையை எடுத்தும் காத்தவனே அவன்தான் என்று திருக்கோட்டியூரில் எழுந்தருளினான். அதனால இவருடையதான அகடித கடனா ரூபத்தை விவரிப்பதாக இந்த பாசுரம். இதை திரண்ட பொருள் பார்க்கலாம். கன்று கொண்டு விளங்கனி எரிந்து ஆனிரைக்கு அழிவென்று மாமழை நின்று காத்து. கன்றினை கொண்டு விளங்கனிகள் உதிரிமாறி எரிந்ததும் பசுக்களுக்கு அழிவு வரும் என்று எண்ணி மழையினாலே வாழைக்கு எந்த ஆபத்தும் வராத வண்ணம் இந்த கோவர்தன மலையை எடுத்து குடையாக காத்ததும், அதனாலே அப்படி பண்ணினத்தினாலே இன்புற்றவனாயும் நின்று காத்து உகந்தான். நிலமா மகட்கு இனியான் பூமி பிராட்டிக்கு இனிய நாயம் உள்ளவன். அப்புறம் குன்றின் முல்லையின் வாசமும் குளிர் மல்லிகை வரிசையா சொல்றார். குன்றின் அடுக்கத்திலே பூத்த முல்லையின் மனமும் குளிர்ச்சி பொருந்திய மல்லிகையின் மனமும் கலந்து அப்படி தென்றல் காத்தானது அப்படி வீசுறது. தென்றல் வந்து உலவும் திருக்கோட்டியூரானே. அப்படி தென்றல் காத்து வந்து வீசுகின்றது. அப்படிப்பட்ட திருக்கோட்டியூரில் எழுந்துள்ளிருக்கின்றான். நிலமாமகட்கு இனியான். ஏன்னா பூமியை பசுவாக வைத்து கறந்த பழமையை நினைத்து பசுக்களை காத்தமையாலே பூமி பிராட்டி இன்புற்றாள்னு அர்த்தம். அதுக்கு நிர்வாகம். குன்றின் முல்லை தென்றல், குன்றின் முல்லையின் வாசமும் குளிர் மல்லிகை மனமும் அணைந்த இளம் தென்றல் வந்து உலவும் சொன்னாரோ. குன்றின் முல்லையின் வாசமும் குளிர் மல்லிகையின் வாசமும் கொண்டு உழவுகின்ற இளந்தென்றல்
ஸ்ரீ பூமி பிராட்டியோடு கூடின எம்பெருமானை போன்று சர்வகந்தகா என்னமண்டி நின்றது. அதனாலே எம்பெருமானும் அவ்வூரில் எழுந்திருந்தானோ என்று கேட்க தோன்றது இந்த பாசுரத்தை பார்த்தா. அதுக்கு அடுத்த பாசுரத்தில் 8வது பாசுரம். பூங்குருந்து ஒசித்து ஆனை காய்ந்து அரிமாச்செகுத்து அடியேனையாளுகந்து ஈங்கு என்னுள் புகுந்தான் இமையோர்கள் தம்பெருமான். பூங்குருந்து ஒசித்து ஆனை காய்ந்து அரிமாச்செகுத்து அடியேனை ஆளுகந்து ஈங்கு என்னுள் புகுந்தான் இமையோர்கள் தம்பெருமான். தூங்குதன் பலவின் கனி தொகு வாடையின் கனியொடு மாங்கனி தேங்கு தன் புனல் சூழ் திருக்கோட்டியூரானே. தூங்குதன் பலவின் கனி தொகுவாழையின் கனிகொடு மாங்கனி தேங்கு தன் புனல் சூழ் திருக்கோட்டியூரானே. அதாவது பூக்கள் நிறைந்துள்ள குருந்த மரத்தை ஒழித்தும் கோலையாபீடம் என்னும் யானையை கொன்றும் கேசி என்ற குதிரையின் உடைய கொண்ட அசுரனை கொன்றும் அடியேனை அடிமை கொள்ள விரும்பி பூங்குருந்து ஒசிந்து ஆனை காய்ந்து அரிமா சிகுத்து அடியேனை ஆளுகந்து ஈங்கு என்னுள் புகுந்தான் இமையோர்கள் தம் பெருமான். அடியேனை அடிமை கொள்ள விரும்பி இமையோர்களுக்கு தலைவனாகிய எம்பெருமான் இந்த சம்சாரத்திலே என்னுள்ளே பிரவேசித்து அருளினான், என்னுள் புகுந்தான். அங்க தூங்கு தன் பலவின் கனி தொகு வாழையின் கனியோடு மாங்கனி என்ன அழகு. அதாவது பழுத்து தொங்குகின்ற பலாவின் கனியும் தொகுதிக்குட்பட்ட வாழைப்பழங்களும் மாங்கனியோடு சேர்ந்து தங்குகின்ற குளிர்ச்சி பொருந்தி நீராலே சூழப்பட்ட திருக்கோட்டியூரிலே எழுந்திருக்கலாம். அதாவது இங்க இந்த பதங்களில் ரொம்ப அழகு. அசுராவிட்டமான குருந்தை ஒழிந்தான், 1000 யானைகளின் பலம் கொண்ட குலையாபிடத்தை வென்றான், அதை கொன்றான். தேவர்களும் பயந்த குதிரை ஒளினான கேசி அழித்தான். இதெல்லாம் பண்ணான். நித்தியசூரியர்களுக்கு தலைவனானாலும் என்னை அடிமை கொள்ள நினைத்தான். அப்படி அந்த 3 முயற்சிகளோடு ஒக்கும் நான் அவருடைய நீர்மையும் அப்படி அனுசந்திக்கிறாருங்க. அடுத்த பாசுரம் 9வது பாசுரத்தில் கோவையின் தமிழ் பாடுவார் குடமாடுவார். கோவை இன் தமிழ் பாடுவார் குடமாடுவார். தடமா மலர் மிசை மேவும் நான்முகனில் விளங்கு புரிநூலர் மேவும் நான் மறைவாணர் ஐவகை வேள்வி 6 அங்கம் வல்லவர் தொழும் தேவதேவபிரான் திருக்கோட்டியூரானே. கோவையின் தமிழ் பாடுவார் குடமாடுவார் தடமா மலர் மிசை மேவும் நான் முகனில் விளங்கு புரிநூலர் மேவும் நான் மறைவாணர் ஐவகை வேள்வி 6 அங்கம் வல்லவர் தொழும் தேவபிரான் தேவதேவபிரான். 6 அங்கம் வல்லவர் தொழும் தேவதேவபிரான் திருக்கோட்டியூரானே திருக்கோட்டியூரானே. முந்தின பாடல்ல தன்னை அடிமை கொள்ள விரும்பிய எம்பெருமான்
அவன் என்னுள்ளே புகுந்து நின்றார். இந்த பாசுரத்தில் அவனை பலவிதமாக போற்றி தொழுவதற்கு பலர் இருக்கா. அப்படி இருந்தாலும் தனக்குள்ளே புகுந்த அந்த மகோபகாரத்தை ஒரு விதமாக சொல்றாருங்க. அதாவது இங்க என்ன திரண்ட அந்த பொருள் பார்க்கணும். கோவையின் தமிழ் பாடுவார் குடமாடுவார், கோவை ஆகிய இனிய தமிழாலே பாடுபவரால் வணங்கப்படுபவனும், அதற்கேற்றாற் போல அவனைப் போலவே குடக்கூத்தினை ஆடுபவரால் வணங்கப்படுவனும், விசாலமான பெரிய நாபிக் கமலத்தில் அமர்ந்துள்ள நான்முகனை விட அந்த யஜ்ஞோபவீதம் நன்றாக விளங்குமாறு உடையவராயும், 4 வேதங்களை ஓதுகின்றவராலும், பஞ்ச மகா யஜ்ஞங்களிலும் 6 அங்கங்களையும் வல்லமை உடையவருமான பிராமணோத்தரலாலே வணங்கப்படும் திருக்கோட்டியூரானே இங்கே கண்கண்ட தேவ பிரானாவான் சொல்றாருங்க. கோவை இந்தமிழ் பாடுவார்னா எம்பெருமானை பொருளாக கொண்ட தமிழாலே பாடுவார் என்றோ, தங்கள் தலைவனான எம்பெருமானே அவனுக்கு இனிதான தமிழாலே பாடுவோர் என்றோ அர்த்தமல்லாம். கோ அதாவது தங்களுக்கு ஒரு செல்வம், கோவாகிய எம்பெருமான் பொருளாக தங்குகின்ற, அதனாலே இனிமை வாய்ந்த தமிழ் கோவை பாடுபவர்னு சொல்லலாம். குடமாடுவார்னா எம்பெருமான் ஆடிய குடக்கூத்தை தாங்களும் அனுகரித்து ஆடுகிறார்கள். தடமா மலரும் இசைமேவு நான்முகனில் விலங்கு புரிந்து உலர் வல்லவர்னா என்ன, அங்க இருக்கக்கூடியவாள்லாம் பாடுவார்களும் ஆடுவார்களும் ஓதுவார்களுமாக தொழும் திருக்கூட்டியரானே, திருக்கோட்டியூரில் இருக்கிறவனே தேவபிரான் என்று பொருந்துமாறு அங்க விசேஷமாக அந்த பிரம்மதேவனுக்கு ஈடாகவோ அவனை விட உயர்ந்ததாகவோ இருக்கக்கூடியதான நல்ல யஜ்ஞோபவீதத்தை தரித்து வேதங்களிலே வல்லவராக பஞ்சாக்னிகளை எல்லாம் அவர்கள் நாள் தவறாமல் அனுஷ்டித்து 6 அங்கங்களை நன்கு கற்று உணர்ந்தவரான பிராமணோத்தவர்கள் என்று ரொம்ப அழகா பேசுகிறார் இந்த பாசுரத்தில். அதற்கப்புறம் இந்த திருமொழியிலே கடைசி பாசுரம் என்ன சொல்றார் பார்க்கலாம். ஆலும் மாவலவன் கலிகன்றி மங்கையர் தலைவன் அணிபொழில் சேல்கள் பாய் கழனி திருக்கோட்டியூரானை நிலமாமுகில் வண்ணனை நெடுமாலை இன்தமிழால் நினைந்த நாலும் ஆறும் வல்லார்க்கிடமாகும் வானுலகே. ஆளும் மாவலவன் கலிகன்றி மங்கையர் தலைவன் அணிபொழில் செயல்கள் பாய் கழி திருக்கோட்டியூனானை நிலமாமுகில் வண்ணனை நடுமாலே இன்தமிழால் நினைந்த என்னாலும் மாறும் வல்லார்க்கு இடமாகும் வானுலகே. ஆழ்வார்கள் ஒளி செய்த புருஷார்த்தங்களும் அவற்றுக்கு உரிதான வழிகளும் சேர்ந்து போல் 4 6 ஆகிய 10 வல்லவர்களுக்கு பரமதமே நிவாசஸ்தானம்ங்கிறாருங்க. அதாவது இதனுடைய திரண்ட பொருள் என்னன்னா, சிறந்த கதியை உடைத்தான குதிரையை செலுத்துவதில் வல்லமை வாய்ந்தவராயும், ஆளும் மாவலவன் கலிகன்றி போரில் சினங்கொள்பவராயும் அல்லது கலியின் மேல் சினங்கொள்பவராயும் எப்படி இருக்காருன்னா, மங்கையர் தலைவன்
திருமங்கை நாட்டுக்கு தலைவனாம் உள்ள ஆழ்வார் அணிபொழில் செயல்கள் பாய் கழனி திருக்கோட்டியூரானே. அழகிய சோலைகளையும் மீன்கள் பாய்கின்ற வயல்களையும் உடைய திருக்கோட்டியூரில் எழுந்துள்ளிருக்க எம்பெருமானும் நீலமாமுகில் வண்ணனை நீல நிறமுடைய பெரிய மேகம் என்ற திருநிறுத்தி உடையவனும் நெடுமாலை அடியார் மேல் அதிகமான வியாமோகத்தை உடையவருமான அந்த சர்வேஸ்வரனை இனிய தமிழாலே தியானம் செய்து கூறி 10 பாட்டுகளையும் கற்க வல்லவர்களுக்கு பரமபதமே இடமாகும் அப்படிங்கிறார். ஆழ்வாருடைய பெருமைகளை சொல்லக்கூடிய 3 சொற்கள் இதுல. ஆளுமா வளவன் கரிகன்றி மங்கையர் தலைவன். அடுகளத்திலும் ஆடுகளத்திலும் ஏற்றவாறு பயிலும் நடை கற்ற மா குதிரை. அது அதனால இது கழித்து ஒலித்து ஆடுதலாலே ஆடுகளம் களை சிறக்கும், அடுகளம் களைகளை இழக்கும். அம்மாலை பாடிய வாயால் இம்மாவையும் பாடுகிறார். மாலை பாடுகின்ற வாயால் பலமுறை தன்னை பாடும் பெருமை பெற்ற அந்த மானா குதிரை. ஏன்னா அந்த திருமங்காழ்வார் அந்த குதிரைகளுடைய பெருமை. அப்படி எப்படிப்பட்ட போரிலை சினங்கொள்வாரோ அதே போல் கலியின் மீதும் சினம் கொண்டு அறநறி செல்வர் என்பதும் கலிகன்றி என்ற சொல்லாலே அங்க விளக்கிறார். திருமங்கையில் உள்ளாரை சங்கையின்றி தம் செங்கையிலாலும் செம்மை வாய்ந்தவர். அவர் யார பாடினார்? அணிபொழில் செயல்கள் பாய் கழனை திருக்கோட்டியூரானை சுற்றி பொருள்களை கொண்டதும் தன்னுள்ளே செயல்கள் பாய்வதுமான தன்மை வாய்ந்த கழனை கொண்டதுமான திருக்கோட்டியூர். அப்படி அந்த திருக்கோட்டியூர் எப்படி இருக்கானா, காருண்ய நேருள்ள கார்மேகவண்ணன் எம்பெருமான் அவன் அங்க இருக்கிறான். நீலமாமகில் வண்ணனை நெடுமாலை எப்படிப்பட்டான்? அடியார் மீது வியாபகம் கொண்டவன் நெடுமாலை. பிரியோகி ஞானியோச்சர்த்தம் அகம் சச்சமம பிரியகா ஞானீத்து ஆத்மைவமே மதம் என்றெல்லாம் சொன்னவன் அவன். ஆஸ்தித வியாமோகன். அதனால்தான் ஆண்டாள் அவனே நெடுமாலேங்கிறான். கஞ்சன் வயிற்றில் நெருப்பன் என்ற நெடுமாலே. உடனே அடுத்தாப்புல மாலே மணிவண்ணான். அந்த எம்பெருமானை பற்றி இன் தமிழால் நினைந்த இன் 4 மாறும் வல்லவர்க்கு அவரும் விரும்பக்கூடிய இனிமை வாய்ந்த தமிழ். எனவே அதனாலேயே பாடலிலே வல்லவர் இனிமையாகவே பரமபதத்தையே தமக்கு வாசத்தலமாக பெறுவார்கிறார். இந்த இனிமை வாய்ந்த தமிழ் என அவரும் விரும்பும் இனிமை வாய்ந்த தமிழ். அதனால அதனை யாரெல்லாம் பாடுகின்றார்களோ பாட வல்லவர்கள் அவர்கள் பரமபதத்தையே தமக்கு வாசத்தலமாக கொள்ள முடியும். இந்த தமிழ் 4ஆயும் 6ஆயும் உள்ளபடியாகிறார். அதாவது பிராபியமும் பிராபகமும் பாடல்களிலே ஒரு வகையில் என்றாயிற்று. அப்படி ஆச்சரியமாக இந்த திருமொழியை முடிக்கின்றார். அதனால 9ஆம் திருமொழி 9ஆம் 10 முடிகின்றது. தொடர்ந்து 10ஆம் 10 முதல் திருமொழி நமக்கு தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும். கவிதா இருக்கட்டும் மாய் கல்யாணம் முடிச்சால் இஷ்டபத்தே வெங்கடேசாய வேதாந்த குருவே நம. மங்களம் யாதவேந்திராய மகனே குணாப்தே உததேவ தனுஜாய் வாசுதேவாய் மங்களம் யஸ்மாதேவம் யா சர்வம் சாஸ்திரமக்ராயின அந்யதா தஸ்மை வெங்கடநாதாய் அமநாதாய் மங்களம் காவேரி வர்ததாங்காலே காலே வருஷது வாசவா ஸ்ரீரங்கநாதோ ஜெயித்து ஸ்ரீரங்கஸ்ரீ ச வர்ததாம் ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மகிம் மீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.